நீங்கள் இதை பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான டைல்ஸ். இப்போ இது வந்து செராமிக்கு, இது வந்து செமி வெட்ரிஃபைட் டைலு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இதுலேயும் தண்ணி ஊற்றுறேன், இதுலேயும் நான் தண்ணி ஊற்றுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அக்ரிலிக் ஃபினிஷ். இது அக்ரிலிக் ஷீட்லேயே இந்த கிச்சனோட ஷீட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதுலேயே கிட்டத்தட்ட வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் நிறைய இருக்குது. நம்ம பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ஜி ப்ரொஃபைல் சேனல் வச்சு ரேண்டம் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து அக்ரிலிக் ஷீட் யூஸ் பண்ணி பண்ணிடுவோம். மாடல் கிச்சனில் வந்து நீங்கள் இந்த டோர் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் மார்னிங் டோர் சொல்லுவோம். ஃபோர்ஸ் மார்னிங் இந்த மைக்கா வச்சு இந்த இதில் காரும் கொடுத்துருப்போம். இப்போ இதுக்கெல்லாம் ஃபேக்ட்ரி எங்கள்கிட்ட இருக்குது. ஆயில் புல்லோட்டு எல்லாமே எங்கள்கிட்ட வந்து இதுக்கான கிச்சன் ஆக்சரிஸை பொறுத்தவரை எல்லா விதமான டிசைன்ஸும் நம்ம வந்து இங்கே நீங்கள் என்ன விதமான கலர்ஸில் கேட்குறீங்களோ எல்லாமே கொடுப்போம். ஹிண்ட் வேறு, சொமானி, ரைசர், பேரி வேறு, மெட்டா, இப்படி நிறைய பிராண்ட் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் கலெக்ஷன் நம்ம கடையில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 2 பீஸ் வச்சு ஒரு கம்பேரிசன் பண்ண முடியாமல் ஒரு ப்ராடக்டாக இருக்குது. அப்புறம் வந்து விதமான மாடல்ஸ் மட்டும் சிங்கிள் பீஸ் மட்டுமே இருக்கும். இதே கேமராவில் பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு மெட்டான ஒரு பிராண்டு. வெறும் 4750 ரூபா தான் இது கிளாஸோட ப்ரைஸு. வால்மோன் கிளாஸ் பண்ணும்போது உங்களோட பாத்ரூமே ரொம்ப ஒரு ஹைஜீனிக்கான ஒரு ப்ராடக்டாக தெரியும். இது கலர்ஸு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 20,000 கலர்ஸ் வேணாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுக்கலாம். ஒவ்வொரு கலர்ஸும் ஒவ்வொரு விதமான டிசைன்ஸில் நேச்சுரலாகவே வந்து எப்படி ஒரு டீ குட் இருக்கும் அந்த மாதிரியான கலர்ஸ்லாம் மைக்கால கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து என்ன விதமான உங்கள் வீட்டுக்கு டிசைன் பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்காக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கல் எந்த அளவுக்கு வெயிட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைல் வந்து எந்த வகையிலுமே நீங்கள் உடையலை. இப்போ நீங்கள் உடையிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாட்டி இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எத்தனை முறை போட்டாலும் இந்த டைல்ஸ்லாம் உடைய நீங்கள் ஃபில் பண்ண தெரியல. டைல்ஸை போது உங்களுக்கு அப்படி இருக்கும். இது எப்படி எங்கள்கிட்ட பை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு வாட்ஸ்அப்பில் எங்களோட நம்பரை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தேவையான கொட்டேஷன்ஸ் லிஸ்ட்டை எங்களுக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா சேனல் அனைவருக்கும் வணக்கம். நான் லக்கி டெய்லர்ஸ் தஞ்சாவூர். இப்போ நம்ம வந்து தஞ்சாவூரில் வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் நாங்கள் இருக்கிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து எலக்ட்ரிக்கல், டைல்ஸ், ப்ளம்பிங், போர்வெல், மாடுலர் கிச்சன், பெயிண்ட், ப்ளைவுட் அண்ட் டோர்ஸ், இப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் தகுந்தமான எல்லா விதமான டைல்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து டைல்ஸை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவோம். அடுத்த வீடியோவில் வந்து எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் சொல்கிறோம். இப்போ டைல்ஸை பொறுத்தவரை பொதுவாக நம்ம வீடுகளுக்கு வந்து இப்போ எல்லா வீட்லேயும் வந்து அதிகமாக வந்து டைல்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டைல்ஸில் வந்து என்னென்ன லேட்டஸ்ட் டிசைன்ஸ் அதெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு விதமான டைல்ஸ்களையும் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து உட் பிளாங்க்னு சொல்லுவாங்க. உட் பிளாங்க் டைல்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வீடுகளில் வந்து இது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். ஒன்று பாத்ரூம் வால் டைல்ஸு, பாத்ரூம் ஃப்ளோர் டைல்ஸு, ஃப்ரண்ட் வரண்டா, எலிவேஷனு, இந்த மாதிரி ஒவ்வொரு பர்பஸ்க்கும் இந்த உட் பிளாங்க் பண்ணலாம். இது அதுக்காக உள்ள பர்பஸ்க்கு உள்ளது லேட்டஸ்ட் டிசைன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூம் வால் டைல்ஸ் நம்ம லேட்டஸ்ட் டிசைன்ஸ் வச்சுருக்கோம். இதில் வந்து 2x1 சைஸில் இருக்குது. பாத்ரூமில், கிச்சனில், டைனிங் டேபிளில் இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டான மாடலில் வந்து கேபினெட் மிரர், கேபினெட் ஸ்டாண்டில் வச்சுருக்கோம். இந்த மாதிரி லேட்டஸ்ட்டு எல்லா விதமான டிசைன்ஸ் நம்மகிட்ட இருக்குது. இன்னும் ஏற்பட்ட டிசைன்ஸ் பற்றி சொல்கிறேன். டைல்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் மெயினாக யூஸ் பண்ணணும். வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உள்ளே இருக்காது. சில கட்டணங்களில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டில் உள்ள கருப்பு வந்து இந்த டைல்ஸில் அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் நம்ம வச்சது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் தான் வால் டைல்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம். வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வராது. நல்ல தண்ணியை வந்து நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவைப்படாது. அதுக்காக இந்த வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு எலிவேஷன் டைல்ஸு உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு நம்ம எடுத்து வந்து உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். இப்போ நீங்கள் இதை பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான டைல்ஸ். இப்போ இது வந்து செராமிக்கு, இது வந்து செமி வெட்ரிஃபைட் டைலு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இதுலேயும் தண்ணி ஊற்றுறேன், இதுலேயும் நான் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா உங்களுக்கு லைவாக இருக்கணுமேங்கிறது தான் இது எல்லாமே லைவாக பார்க்குறோம். என்னடா இது இப்போ புடவையில் வாங்க போகும்போது தான் வாளியில் பக்கெட்டில் தண்ணி எடுத்து போகணும்னு பார்த்தா டைல்ஸ் வாங்கும்போது தண்ணி எடுத்து போகணுமா நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்போ இந்த டைல்ஸ் பார்த்தீங்கன்னா உடனே வாட்டர் அப்சர்வேஷன் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்க்குறது இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நீங்கள் மறுபடியும் இதில் தண்ணி ஊற்றினாலும் மறுபடியும் இதில் தண்ணி வந்து அப்சர்வேஷன் ஆகிடும். ஆனால் இதில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் தண்ணி வந்து உங்களுக்கு இறங்காது. ஏன் அப்படின்னா இது வந்து செராமிக் பாடி, இது செமி போர்சிங் பாடி. இப்போ இதில் வந்து வாட்டர் அப்சர்வேஷன் வந்து இது ஆகாது, இதில் ஆகும். இப்போ இது இந்த மாதிரி டைல் நீங்கள் லே பண்ணுறீங்க
அப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சிங்கன்னா, இந்த டைல்ஸ் மினிமம் ஒரு 2 hours 3 hours நீங்கள் வந்து தண்ணியில் பக்கெட்டில் வச்சு ஒரு பெரிய வாலில் மினிமம் 2-3 hours வந்து இது ஊறணும், கல்லை ஊறணும். இது ஊறணும்னே தேவை கிடையாது, தண்ணியில் ஊறணும்னு அவசியமே கிடையாது. இந்த கல்லை பொறுத்தவரை ஆல்ரெடி வாட்டர் ப்ரூஃபிங்காக இருக்கும், ப்ளஸ் இது வந்து பாடியுமே வந்து ஒரு செமி வெட்டிஃபைட் பாடியாக இருக்கும். இப்போ இந்த டைல்ஸ் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் சரியாக ஊற வைக்கல அப்படின்னா இதில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டைலில் ஆஃப்டர் லேயிங்கில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டில் உள்ள தண்ணி இது அப்சர்வேஷன் பண்ணும். ஏன்னா இது எவ்வளோ தண்ணி குடிக்கணும் ஆசைப்படுதோ அந்த தண்ணியை குடிச்சு தான் ஆகும். அப்போ சிமெண்ட்டில் உள்ள தண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு லாங் லைஃப் வராது, டைல்ஸை பொறுத்து லாங் லைஃப் வராது. ஒரு சில நேரங்களில் டைல்ஸ் வந்து எடுத்து விழுந்துடும். இப்போ இந்த மாதிரி டைல்ஸை நீங்கள் பதிக்க போகும்போது நல்லா ஊற வச்சு போடணும். அப்போ தான் இது வந்து நல்லா லாங் லைஃப் வரும். நீங்கள் ஒருவேளை நீங்கள் அரைகுறையாக ஊற வச்சிங்கன்னா இதில் வந்து சிமெண்ட்டோட தண்ணி உறிஞ்சி அப்படியே கருப்பு அந்த இடத்துல தெரியும். இந்த இடம்லாம் அந்த நேச்சுரல் டைல்ஸ் காட்டும். ஆனால் இந்த மாதிரி டைல்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா டைல்ஸ் மினிமம் 2 or 3 hours யூஸ் பண்ணுவோம். ஊற வச்சு தான் டைல்ஸ் பதிக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டைல்லேயே பார்த்தீங்கன்னா க்ரீன் லீஃப் உள்ள மாதிரி ஒரு டைல்ஸ். இப்போ நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டில் வருவாங்க. இப்போ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வுட்டன் ஃபீல் வர மாதிரி ஒரு டிசைன்ஸ் கேட்பாங்க, ஒருத்தவங்க இந்த மாதிரி க்ரீன் லீஃப் உள்ள மாதிரி கேட்பாங்க, ஒருத்தவங்க நேச்சுரல் ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா கிரானைட் இந்த மாதிரி ஒரு ஃபீல் வர மாதிரி ஒரு டைல்ஸாக கேட்பாங்க. எல்லா விதமான டிசைன்ஸும் நேச்சுரல் டிசைன்ஸில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 மாடல்ஸ் இந்த ஒரு எலிவேஷன் டைல்ஸ்லேயே நம்மள்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய நேச்சுரல் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டோனுக்கு என்ன ஒரு லுக் இருக்குமோ அதே தான். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்பேசர் வச்சு பெரிய எலிவேஷன் டைல்ஸில் நேச்சுரல் ஸ்டோன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைல் தான் இதெல்லாம். பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் நேச்சுரல் ஸ்டோனில் இது மாதிரி டிசைன்ஸ் வாங்கினீங்கன்னா ஒரு 250 ரூபா 300 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வரும். இது வெறும் 40 ரூபாய்க்குள்ள நம்மள்கிட்ட இருக்குது. 40 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபாய்க்குள்ள ஸ்கொயர் ஃபீட்டில் டிசைன்ஸ் இருக்கும். அது மாதிரி குவாலிட்டி பொறுத்தவரை நல்ல ஒரு செமையான குவாலிட்டியாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவான குவாலிட்டியாக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு விதமான எலிவேஷன் டைல்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஹை டெப்த் கிடையாது, நார்மல் ஒரு டச் ஃபீல் பண்ணும்போது ஒரு கிளாஸ் ஃபினிஷ் ஒரு டைல் மாதிரி தான் இருக்கும். இதுவும் ரேட் கம்மியான ஒரு ஃபீல் லெவலில் இருக்கும். ஸ்கொயர் ஃபீட் வந்து 30 ரூபா ரேஞ்சில் கூட நீங்கள் வாங்க முடியும் நம்மள்கிட்ட. இப்போ இதில் நீங்கள் கலெக்ஷன் கேட்டால் இதுலேயும் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நேச்சுரல் ஸ்டோன்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. லக்ஸுரியான டிசைன்ஸ் போட்டது நம்மள்கிட்ட எல்லா டிசைன்ஸுமே செலக்டிவான டிசைன்ஸ், மித்த இடத்துல இல்லாத விதமான டிசைன்ஸ் போட்டது நம்மள்கிட்ட இருக்கும். பொதுவாக பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் 300க்கும் மேற்பட்ட டிசைன்ஸ்கள் நம்மள்கிட்ட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது வந்து 2x1 ஒரு சைஸ் வால் டைலு. இது வந்து ஸ்கொயர் ஃபீட் ஒரு 45 ரூபா ரேஞ்சில் நீங்கள் எடுத்துட முடியும். இந்த டிசைன்ஸை பொறுத்தவரை இது பார்த்தீங்கன்னா யூனிக்கான கலர்ஸு, பார்க்க ஒரு லக்ஸுரியான டிசைன்ஸு. பார்க்க இந்த ஒரு கட் சைஸில் பார்த்தீங்கன்னா சிஎன்சி கட்டிங்கில் பண்ண மாதிரி டிசைன்ஸ் இருக்கும். டச் ஃபீல் பண்ணும்போது அப்படியே ஒரு எம்போசிங்கான டச் ஃபீல் இருக்கும். இது ஃபுல்லாகவே கிளாஸியான டச் ஃபீல் இருக்கும். நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா பொதுவாக பெரியவங்களுக்கு தனியாக ஒரு ரூம் கட்டியிருப்போம், பெரியவங்களுக்கு தனியாக ஒரு ரூம் பண்ணியிருப்போம். அதே மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கும் சில நேரங்களில் வீடுகளில் பாத்ரூம் தனியாக இண்டிவிஜுவலாக பண்ணுவோம். குழந்தைகளுக்கு பிடிக்கக்கூடிய டிசைன்ஸ்லாம் நம்ம கையில் லேட்டஸ்டான மாடல் பார்த்தீங்கன்னா ஒரே பிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா மான் இது மாதிரி இருக்குது. இந்த டைலில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலிச்சு அழகான பறவைகள் இது மாதிரி இருக்குது, தென்னை மரம் இது மாதிரி அழகாக இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி வாங்குவாங்க. இது மாதிரி யூனிக்கான டிசைன்ஸ் நம்மள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸாக இன்னும் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் பார்க்க ஒரு 2-3 டிசைன்ஸ் தான் நம்ம உங்களுக்கு நாங்கள் விஷுவல் பண்ணி காட்ட முடியும். இது போல் நிறைய டிசைன்ஸ் நம்மள்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. நம்ம டைல்ஸ்களை பொறுத்தவரை எல்லா விதமான ப்ராடக்ட் எல்லா விதமான ஏரியாவுக்கும் தனித்தனியான ஒரு விதமான டைல்ஸ் கிடைக்கும். இப்போ எலிவேஷனுக்கு டைல்ஸ் இருக்கும், பூஜை ரூமுக்கு டைல்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து பாத்ரூமுக்கு தனி டிசைன்ஸ் இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா லேடிஸ்களுக்கு பிடிச்ச மாதிரியான லேட்டஸ்ட் டிசைன்ஸ், கிச்சனுக்குவே எக்ஸ்க்ளூசிவான டிசைன்ஸு கலரான கலரில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான மைல்ட் கலரில் பார்க்கும்போது உங்களுக்கு பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக லக்ஸுரியான ஒரு டிசைன்ஸ் இதெல்லாம். நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஷவர் பேனல்லே பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஷவர் வச்சுருப்பாங்க. இதில் எல்லா விதமான ஃப்ளோவும் இருக்கும். இது பாடி ஜெட்டுன்னு சொல்லுவாங்க, இது ஷவருக்கு ஹேண்ட் ஷவரு, இது ஷவர் ட்ரே, இது சீலிங் ஷவர். இப்போ எல்லா விதமான டேப் வரும். நீங்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு பாத்ரூம் செட் பண்ணிட்டீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த மாதிரி ஷவர் பேனல் போகும்போது ரொம்ப லைக்காக இருக்கும். உடம்பு ஃபுல்லாக தண்ணி போகும்போது நல்லா பார்க்க லைக்காக இருக்கும். ஒரு குளிச்சுட்டு வரும்போது ஒரு பெரிய ரிலாக்ஸ், ஒரு ஆயில் மசாஜ் பண்ண என்ன ஃபீல் இருக்குமோ அது மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது ஷவர் பேனல் மேக்ஸிமம் இப்போ எல்லா வீடுகள்லையும் வைக்கிறாங்க. டிசைன்ஸ் இது வந்து லேட்டஸ்ட் மாடல் நம்மள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட மாடல்கள் நம்மள்கிட்ட இருக்குது. இது ஒரு ஐடியா நீங்களாம் பார்க்கலாம்.
இப்போ பாத்டப் பொதுவாக பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் கொஞ்சம் நல்ல ஸ்பேசியஸான பாத்டப் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னா எல்லாம் இருக்குது. பொதுவாக பாத்டப்பை பொறுத்தவரை என்ன பர்பஸ், பாத்டப் வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸஸ் கிடைக்கும். சிலவங்களுக்கு வந்து பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கு ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக இந்த ரிலாக்ஸஸ்க்காக தான் மேக்ஸிமம் பாத்டப் இப்போலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. பாத்டப்பை போது நாங்கள் நிறைய விதமான மாடல்ஸ் வச்சுருக்கோம். நீங்கள் இப்போ பார்க்குறது ஒரு விதமான மாடல். இது டபுள் பாத்டப், 2 பேர் கூட அந்த இடத்துல குளிக்கிற அளவுக்கு பெரிய சைஸு, லார்ஜ் சைஸ் பாத்டப். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வால்மவுண்ட் கிளாஸட். நம்மகிட்ட வால்மவுண்ட் கிளாஸட்டே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும். வால்மவுண்ட் கிளாஸட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடு ஒரு சின்ன ஒரு 5 கட்டு தான் பார்த்து ஒரு சைஸு நல்ல ஒரு ஸ்பேசியஸாக காரணம் அப்படின்னா வால்மவுண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுங்க. வால்மவுண்ட் கிளாஸட்டில் வந்து நிறைய பிராண்டட் இருக்குது. இப்போ நைசரு, ஹிந்துவேரு, பேரிவேரு, சொமானி, இது எல்லா பிராண்டுமே நம்ம பண்ணுறோம். நான் பிராண்டடும் இதில் இருக்குது. நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு மெட்டான ஒரு பிராண்டு. வெறும் 4750 ரூபா தான் இது கிளாஸோட ப்ரைஸு. வால்மவுண்ட் கிளாஸ் பண்ணும்போது உங்களோட பாத்ரூமே ரொம்ப ஒரு ஹைஜீனிக்கான ஒரு ப்ராடக்டாக தெரியும். இதே வந்து வாட்டர் சேவிங்ஸாக உள்ள மாடலில் வருது, ஜெட் ப்ளஸ் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2வது ஃப்ளோரில் உள்ளதுக்கு வந்து நீங்கள் இது கன்சில் டேங்கே வைக்க தேவையில்லை. டேங்கே இல்லாமல் நீங்கள் ஃப்ளஷ் பண்ணினாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரெஷர்லேயே வந்துடும், தண்ணி வரும். அந்த மாதிரியான மாடல்லாம் லேட்டஸ்ட் மாடல் மட்டும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மவுண்ட் கிளாஸ். ஃப்ளோர் மவுண்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஹிந்துவேரு, சொமானி, நைசரு, பேரிவேரு, மெட்டா, இப்படி நிறைய பிராண்ட் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் கலெக்ஷன் நம்ம கடையில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 2 பீஸ் வச்சு ஒரு கம்பேரிசன் பண்ண முடியாமல் ஒரு ப்ராடக்டாக இருக்குது. அப்போ இருக்கிற ஒரு 50 மாடல்ஸ் மட்டும் சிங்கிள் பீஸ் மட்டுமே இருக்கும். இதே லைனில் கேமராவில் பார்க்கலாம். நீங்கள் 50 விதமான மாடல் இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 6000லேயே எங்கள்கிட்ட மாடல்ஸ் இருக்குது. 6000லேருந்து கிட்டத்தட்ட 20,000 வரை நம்மகிட்ட வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது. இதில் ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராடக்ட்லையும் வித்தியாசமான ப்ராடக்ட் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ரிங்லெஸ் ப்ராடக்ட். இப்போ நீங்கள் காக்ரோச்லாம் போய் சில பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா சில மாடலில் வந்து காக்ரோச்லாம் போய் அடையும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. ரெண்டாவது இது சைஃபோனிக் சிஸ்டம், தண்ணியை குறைவாக யூஸ் பண்ணி அதிகமாக அந்த டஸ்ட்டை வந்து வேகமாக குயிக்காக வந்து வெளில தள்ளுற மாதிரி மாடல்ஸ் இதில் ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது. பிராண்டட் நிறைய பிராண்டட் இருக்குது. பேரிவேர் வேணால் பேரிவேர் எடுக்கலாம், ஹிந்து வேணால் ஹிந்து எடுக்கலாம். இப்போ நம்ம கஸ்டமரை பொறுத்தவரை உள்ளே வந்தாங்கன்னா என்ன பிராண்டு கிளாஸுக்கு வேணும், என்ன விதமான மாடல்ஸ் வேணும், என்னமான ஸ்பெக்கில் வேணும், இது மாதிரி எல்லா விதமான மாடல்ஸும் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் வாஷ் பேசின் இருக்குது, வால் மவுண்டட் வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வாஷ் பேசின் இருக்குது. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரேஞ்சிலே வந்து வாஷ் பேசின் நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் 300 ஸ்டார்ட் பண்ணி 10,000 எனக்கு வாஷ் வேணும் அப்படின்னா 10,000 இருக்குது. கோல்டு ஃப்ரேம் பண்ண மாதிரியே சில வாஷ் பேஷன் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃப்ரேம் பண்ண மாதிரி நம்மளோட அவைலபிள் வாஷ் பேஷன் இருக்குது. இம்போர்ட்டட் வாஷ் பேஷன் இருக்குது. நீங்கள் பொதுவாக வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா டைல்லேயே நேச்சுரல் ஸ்டோனோட ஃபினிஷிங் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது நேச்சுரல் ஸ்டோனே தான். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு பிட்டாக உள்ள கல்லை வந்து ஒன்றா சேர்த்து இன்னும் ஒரு எலிவேஷன் போட்டிங்கன்னா உள்ள அட்ராக்டிவான லுக்கு தான் வர மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஒரு 125 ரூபா, 150 ரூபா, 190 இந்த மாதிரி ரேஞ்ச் வேரியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடுகளில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டோ ஃப்ரண்ட் வாலோ இதெல்லாம் லக்ஸுரியாக பண்ணும்போது அந்த லைட் ரிஃப்ளெக்டிவ் ரொம்ப அழகாக இருக்கும். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சாண்டில் கலரு, கிரே கலரு, ப்ளஸ் வந்து ஃபுல்லாகவே உட்டன் கலர் சாண்டில் கலர் மாதிரியே வர டிசைன்ஸு, இந்த மாதிரி யூனிக்கான டிசைன்ஸ்லாம் இருக்குது. இது மாதிரி டைல்ஸு பார்த்தீங்கன்னா பொதுவாக டிவி பேக்ரவுண்ட்லாம் நீங்கள் பண்ணுவாங்க. டிவி பேக்ரவுண்டு, சாமி ரூமோட பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நேச்சுரல் ஸ்டோன் லே பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் நம்மளோட என்ன சாமி இருக்கோ அதோட ஸ்டாச்சுவாக கொண்டு வந்து ஃப்ரண்ட் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு ஹைஜீனிக்கான லுக் கொடுக்கும். சாமி ரூம்லேயே ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் கிடைக்கும். சாமி நம்ம கும்பிடும்போதும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைல்ஸ்லாம் ஃபீல் பண்ணும்போது அந்த ஒரு நல்ல ஒரு அமைதியான ஃபீல் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா சில்வர் சிங்க், ஒரு ப்ளூ ஃபிலிம் போட்டிருக்கனால நீங்கள் வந்து வேறு ஏதோ ஒரு ப்ராடக்ட் நினச்சி அப்படின்னா இது ஒரு SS சிங்க்கு 304 கிரேடு. சிங்கை பொறுத்தவரை நீங்கள் வந்து 208, 204 இந்த மாதிரி கிரேடு சில்வர் சிங்கில் நிறைய கிரேடு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது 304 கிரேடு SS சிங்க்கு. இது ஒரு பிரின்ஸ்னு ஒரு பிராண்டோட சிங்க்கு. இப்போ இந்த மாதிரியான குவாலிட்டியை செக் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வாங்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு சிங்க்கு சொல்லி வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. இது ஒவ்வொன்றும் ஒரு விதமான குவாலிட்டி. 304 கிலோட சிங்க் வாங்கும்போது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த சிங்கோட பலபலம் குறையாது, லைஃப் போடும். இது வந்து 304 கிரேடு. இது இம்போர்ட்டட் சிங்க். சிங்க்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வருது. இப்போ ஹேண்ட்மேட் சிங்க்கு, பாட் சிங்க்கு, இது மாதிரி நிறைய வருது. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் SS சிங்க்கு. இது ஹேண்ட்மேட் சிங்க். இது பிராண்டட் பிரின்ஸ் கம்பெனி இருக்குது, நிறைய பிராண்டில் வருது. இதனால இது ஹேண்ட்மேட் சிங்க்கு. ஹேண்ட்மேடுன்னா எல்லா பக்கத்துக்கும் ஒரு பிளேட் மாதிரி கொடுத்து இது வெல்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க.
அப்புறம் ஒரு சிங்காக ஒரு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த மாதிரி சைஸில் ரெடி பண்ண முடியும். இதில் மோல்டடு, இதில் ஃபிக்ஸிங் சைஸ் தான், இதான் ஸ்டாண்டர்டாக ஒரு சைஸில் கிடைக்கும், வேறு எதுவும் கிடையாது. இதெல்லாம் எந்த சைஸ் வேணாலும் கிடைக்கும். இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது குவாட்ஸ் இருக்குது. இப்போ அப்டேட்டான மாடல், இப்போ எப்படி கடப்பா ஸ்டோன் இது மாதிரி ஸ்டோன்லேயே இது மாதிரி லேட்டஸ்ட் மாடலு. இது பார்த்தீங்கன்னா குவாட்ஸ் மெட்டீரியல். குவாட்ஸில் வரனால உங்களுக்கு வந்து அவங்க இதில் பாசியோ ஒரு மாதிரி ஜெம் ஃபார்ம் ஆகும், இந்த மாதிரி எந்த இதுவும் இருக்காது. அந்த தண்ணியை என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறதோ அந்த தண்ணி அப்படியே பாயிண்ட்டுக்கு வந்துடும். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா சிங்கிளே கிட்டத்தட்ட ஒரு 50க்கு 60க்கும் மேற்பட்ட மாடல்ஸ் இருக்கும். டபுள் மோட்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து ஒரு 4 அடி அளவுக்கு இருக்கும் ஒரு சிங்க். நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஹோட்டல்ஸ்லாம் அப்படி யூஸ் பண்ணாலும் அது மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா சில லேடிஸ் வந்து நிறைய ஜாமானை போட்டு கழுவுன்னு அப்படின்னு பார்ப்பாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதில் ஒரு ஜாமானை போட்டு கழுவிட்டு இதை ட்ரை பண்ணலாம், இல்லை 2 பக்கமும் மெட்டீரியல்ஸ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி பக்காவாக பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடலர் கிச்சனும் போடுறோம். மாடலர் கிச்சனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இது மாதிரி இண்டஸ்ட்ரி இதுக்கு தனி இண்டஸ்ட்ரி எங்களில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மாடலர் கிச்சனில் வந்து நீங்கள் இந்த டோரை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்மானிங் டோர் சொல்லுவோம். ஃபோர்ஸ்மானிங்னா இந்த மைக்கா வச்சு இந்த இதில் காரும் கொடுத்துருப்போம். இப்போ இதுக்கெல்லாம் ஃபேக்ட்ரி எங்கள்கிட்ட இருக்குது. ஆயில் பிளோட்டு எல்லாமே எங்கள்கிட்ட வந்து இதுக்கான கிச்சன் அக்சரிஸை பொறுத்தவரை எல்லா விதமான டிசைன்ஸும் நம்ம வந்து இங்கே நீங்கள் என்ன விதமான கலர்ஸில் கேட்குறீங்களோ எல்லாமே கொடுப்போம். இப்போ இது கலர்ஸு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு 20,000 கலர்ஸ் வேணாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுக்கலாம். ஒவ்வொரு கலர்ஸும் ஒவ்வொரு விதமான டிசைன்ஸில் நேச்சுரலாகவே வந்து எப்படி ஒரு டீ குட் இருக்கும் அந்த மாதிரியான கலர்ஸ்லாம் மைக்கால கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து என்ன விதமான உங்கள் வீட்டுக்கு டிசைன் பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். நாங்கள் கிச்சனை பொறுத்தவரை நாங்கள் வந்து இங்கே இண்டஸ்ட்ரியே இருக்குது. நீங்கள் உங்களோட சைஸ் மெஷர்மெண்ட்டை கால்குலேட் பண்ணிவிட்டு என்ன உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரியான சைஸ்லேயே நான் கிச்சன் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு விதமான மைக்கால செஞ்சுருக்கோம். இது டெமோ மாடலு. நாங்கள் நிறைய சிவில் நிறைய சைடில் பண்ணியிருக்கோம். இன்னும் அக்ரிலிக் மாடலில் ஒரு கிச்சன் பார்க்கலாம். நீங்கள் நம்ம 2 விதமான ப்ராடக்ட்டில் கிச்சன்ஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து மைக்கா. இப்போ ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தது வந்து மைக்கா. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அக்ரிலிக் ஃபினிஷ். இது அக்ரிலிக் ஷீட்லேயே இந்த கிச்சனோட ஷீட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதிலே கிட்டத்தட்ட வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் நிறைய இருக்குது. நம்ம பண்ணியதை பார்த்தீங்கன்னா ஜி ப்ரொஃபைல் சேனல் வச்சு ரேண்டம் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து அக்ரிலிக் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் மல்டி ஸ்டோரேஜ் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். கிச்சனை பொறுத்தவரை ஏன் மாடலர் கிச்சன் பண்ணுறோம் அப்படின்னா வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம வந்து ஒரு சின்ன இடங்கள்ல நிறைய பொருட்களை வந்து அரைக்கக்கூடியதுனால தான். இப்போ நீங்கள் வந்து கிச்சன் சமைக்கிற இடத்துல பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு மளிகை ஜாமான் ஒரு ஜீனியோ டீத்தூளோ ப்ளஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு எண்ணெய் ஆயில் பாட்டிலோ இது மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுலாம் கைக்கு பக்கத்துலேயே இருக்கும்போது சமைக்கும் போது உங்களுக்கு குயிக்காக சமையல் பண்ண முடியும். அதுக்காக தான் மாடலர் கிச்சனை பண்ணுறோம். இப்போ மாடலர் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரியை வச்சிருக்கனால நீங்கள் என்ன விதமான சைஸ் சொல்கிறீங்க, உங்களுக்கு என்ன விதமான தேவைகளான கலர்ஸ் இருக்குது, அது எல்லாமே நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அது மாதிரி நாங்கள் எங்களால் பண்ணி தர முடியும். ஸ்கொயர் ஃபீட்டை பொறுத்தவரை மித்ததை கம்பேரிசன் பண்ணும்போது நாங்கள் ரேட் ரொம்ப கம்மியாக பண்ணி தரலாம். ஸ்கொயர் ஃபீட் வந்து இது வந்து 1650, 1850, 1950 இது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் எதிர்பார்க்கலோ அது மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். அசசரிஸ் மட்டும் தனித்தனியாக நீங்கள் என்னென்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அசசரி யூஸ் பண்ணிக்கலாம். இது பிளேட் யூஸ் பண்ணுறதுக்கான உள்ள அசசரிஸு. இது அதுக்கடுத்து பெரிய பெரிய திங்ஸ்லாம் வைக்கிற மாதிரி ஒரு அசசரிஸு. இப்போ அசசரிஸ் மட்டும் என்ன நீங்கள் மாடல் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு மாதிரியான சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும். இந்த ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி நீங்கள் வெஜிடபிள் ட்ரே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஏரியா அந்த ஷாம்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கார்னரில் கூட நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. கார்னரில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரே யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து ஃபேபர்ங்கிற கம்பெனி வச்சு ஹாபு பண்ணுறோம். ஃபேபர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிம்னி பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீனு இது வந்து எப்படின்னா இப்படி நீங்கள் கையை வந்து ஷேக் பண்ணிங்கன்னா மிஷின் வந்து ஆஃப் ஆகும் ஆன் ஆகும். ஸ்பீடு வந்து 1லேருந்து 2 ஆகும் 3 ஆகும். அப்படின்னு நீங்கள் என்ன கையை மட்டும் ஷேக் பண்ணால் போதும், டச் பண்ணவே தேவையில்லை. சிம்னியில் ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது. இன்னும் இங்கிட்டலாம் மாடல்ஸ் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இது ஃபேபர் தான். நம்ம 2 விதமான பிராண்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து ஃபேபரு, இன்னொன்று வந்து எலிக்காங்கிற பிராண்டும் பண்ணுறோம். நம்மகிட்ட சோப் ட்ரே, ஃபேன்சி மிரரு, பவுலு, மேல் கவர் இந்த மாதிரி எல்லா விதமான ப்ராடக்ட்டுமே இருக்குது.
நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்படும் போது ஒரு 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 வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பொருளும் நீங்கள் எங்கள்கிட்ட ஒரு ஐடியா கேட்டுட்டு நீங்கள் ஒரு வேன் பிடிச்சிட்டு வந்து டோட்டலாகவே ஒரு வேன் ஃபுல்லாகவே செலக்ட் எடுத்துக்கிற அளவுக்கு எல்லா விதமான ப்ராப்ளம் அவைலபிலிட்டிலே இருக்கும். நீங்கள் இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா எலிகா சிம்னி, எலிகாங்கிற பிராண்டு. இதில் பார்த்தீங்கன்னா 4 பர்னர் உள்ள ஸ்டவ்வு. இது பார்த்தீங்கன்னா 4 பர்னர்லேயே வந்து இது ஒரு மாடலு, இது 3 பர்னர் உள்ளது. நீங்கள் இது எல்லாமே அவைலபிள் உள்ள மாடல் மட்டும்தான் டிஸ்பிளேல இருக்குது. இதில் ஒரு 3000 4000 இந்த மாதிரி இதிலே கூட சில அடுப்புகள் நம்மகிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃபுல் டச் ஸ்க்ரீன். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணேன்னா இப்போ இதில் என்ன கவுண்டிங் ஸ்பீடு, ஃபேன் ஸ்பீடு என்ன வேணுமோ அதெல்லாம் ரைஸ் பண்ணிக்கலாம், டைமர் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது மாதிரி லைட்டு வேணும்னா லைட்டை செட் பண்ணிக்கலாம். அதில் லைட் எரியுது, லைட்டு வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியுதா தெரியல, இப்போ லைட் நான் போடுறேன், இப்போ அடுத்தது ஆஃப் பண்ணுறேன். இப்போ நான் போடும்போது இந்த கையில் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. டைமர் உங்களோட சின்ன டைம் எவ்வளோ நேரத்துக்கு ஓடணும், எவ்வளோ நேரத்துக்கு ஆஃப் பண்ணணுங்கிறது எல்லாமே வச்சுக்கலாம். ஸ்பீடு வேணால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டைஸை பொறுத்தவரை எதோட கம்பேரிசன் பண்ணுறதுதான் நீங்கள் சில கஸ்டமர்ஸ் எதிர்பார்த்து எந்த கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஸ்லாப், நீங்கள் ஒரு பெரிய லார்ஜ் ஏரியா ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, உங்களோட காம்ப்ளெக்ஸ் பெரிய காம்ப்ளெக்ஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் 8 அடிக்கு 4 அடி. இப்போ என்ன விட இந்த ஹைட்டு கூட 8 அடிக்கு 4 அடிக்கு கலர் சைஸ். நீங்கள் வந்து இது டைல் தான், இது வேற எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே கிடையாது, இது டைல் தான். கல்லோட திக்னஸ் வந்து 9 mm இருக்கும், லாங் டியூரபிலிட்டி வரும். இது இந்த டைல் கூட நீங்கள் அந்த மாதிரி உங்களோட பெரிய லார்ஜ் பர்பஸ்லாம் இந்த மாதிரி டைல்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு 2.25 அடி இருக்கும் இந்த கல்லோட சைஸு. இது திக்னஸ் பார்த்தீங்கன்னா 20 mm இருக்கும். இப்போ ஒரு கிரானைட் மார்பிளாக என்ன திக்னஸ் இருக்கோ அது ஈக்குவலண்டாக இருக்கும். இதில் உள்ள டாட்ஸ் எல்லாமே கடைசி எஜ்ஜுவல் ஏன்னா இது ஃபுல் பாடி. எவ்வளோ ஸ்ட்ராக்சஸ் ஆனாலும் எவ்வளோ தான் இருந்தாலும் இது ரீபாலிஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஃபுல் பாடி டைல்ஸ் தான் வரும். இந்த மாதிரி டைல்ஸ் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ். இப்போ ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தண்ணி பட்டால் வலிக்குமோ அப்படின்னு நம்ம பயப்படுவோம். அப்போ டைலில் பொறுத்தவரை மேட் ஃபினிஷ் டைல்ஸ் இருக்குது. இதெல்லாம் மேட் ஃபினிஷ் டைல்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கான ஒரு டைல்ஸ். இண்டஸ்ட்ரியில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஷோரூமோ ஒரு பைக் ஷோரூமோ வைக்கிறீங்க அப்படின்னா டைலில் வந்து இந்த மாதிரி டைல்லாம் வருது. இது வந்து ஃபுல் பாடியிலே வந்து மேட் ஃபினிஷ். ஃபுல் பாடிங்கிறதே பார்த்தீங்கன்னா மேலே எந்த டைல்ஸோ அது பேக் எண்ட் வரையிலுமே கல்லுகள் கிடைக்கும். இது வந்து எவ்வளோ ஸ்க்ராச்சஸோ எவ்வளோ கமர்ஷியல் ஏரியோ அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கமர்ஷியல் பர்பஸ். இது வந்து இது வந்து கிச்சன் பர்பஸ்க்கு மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணுறாங்க. வுட் ஃபினிஷ் மாதிரியே இருக்கும். நீங்கள் இந்த வுட்டை வந்து சைசிங் பண்ணி நீங்கள் ஒரு மாதிரி எலிவேஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான நேச்சுரல் வுட்டு மாதிரியே இருக்கும் சார் அந்த டிசைன்ஸு. இப்போ நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா கஜாரிங்கிற பிராண்டில் கிளாஸ் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இப்படி ஒரு மார்பிள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபினிஷ் இருக்கும். மார்பிள் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு லுக் உங்களுக்கு அவுட்லுக் கொடுக்குமோ அதை விட ஒரு 20% நல்ல ஒரு லுக் இருக்கும். ட்ரெயின்ஸ் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பிகாஸ் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 60 ரூபா 40 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி இதுலலாம் அந்த மாதிரி டிசைன்ஸ் எடுத்துட முடியும். இப்போ நீங்கள் இப்போ இந்த டிசைன்ஸ் பார்க்குறீங்க, இது என்ன ரேட் அப்படின்னு கேட்டுக்கிட்டு வெறும் 42 ரூபா தான் ஸ்கொயர் ஃபீட் இல்லை. இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து வேறு எங்கேயுமே இருக்காது. ஒவ்வொரு டிசைனுமே யூனிக்காக தான் இருக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் கிரே ஒரு யூனிக் கலர்ஸ். இப்போ அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வெட்ரிஃபெட்டல். இது வந்து பிஜிபிபி, இது டிசி, இது டபுள் சார்ஜஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடிக்கு அடுத்த ரேங்க். ஃபுல் பாடி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கு போடலாம். இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸோ ஒரு பெரிய ஷாப்பிங் மாலோ அந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் போடலாம். இது வந்து டிசி டபுள் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மெட்டீரியல். பொதுவாக டைல்ஸில் ஒரு சின்ன மக்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. டைல்ஸ் வந்து மித்த ப்ராடக்ட்ஸ் ஆகாட்டிலும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்குமா அப்படின்லாம் யோசிப்பாங்க. டைல்ஸை பொறுத்தவரை ஒரு 100% நல்ல ஸ்ட்ராங்கான ப்ராடக்ட். இப்போ ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு டைலில் ஒரு டெமோ மாதிரி காட்டுற பாருங்க. டைல்ஸ்னாலே ஒரு சின்ன ஒரு பயங்கள் இருக்கும். டைல்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு போடும்போது டேமேஜஸ் ஆகிடுமோ, பேச்சஸ் ஆகிடுமோ, இப்படி பலவிதமான டவுட்ஸ் வந்து எனக்குமே இருக்கும். ஏன் அப்படின்னா நானும் எனக்கு ஒரு வீடு கட்டும் போது இவ்வளோ ஒன்று பார்த்து ஒவ்வொரு பொருளையும் நான் பார்த்து வாங்குறேன். அதில் வந்து டைல்ஸ் எந்த அளவுக்கு ஒரு மேஜர் ஒரு ரோலை வந்து அது ஃபில் பண்ணுங்கிறது இருக்குது. அதனால் இப்போ இது நீங்கள் பார்க்குறது பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பாடி வெட்ரிஃபெட்டல். இந்த ஒரு ஃபுல் பாடி வெட்ரிஃபெட்டல் என்ன பர்பஸ் யூஸ் பண்ணுவாங்க? ஃபுல் பாடி டைல்ஸ் பொறுத்தவரை நல்ல ஃப்ரண்ட்டில் உள்ள பார்க்கிங், ஃப்ரண்ட்டில் உள்ள சிட் அவுட்டு, ஒரு கார் பார்க்கிங்கு, ப்ளஸ் வந்து இதில் வந்து ஒரு பெரிய கடைகளுக்கு ஷோரூம்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த கமர்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணும்போது இந்த டைல்ஸோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் டவுட்லாம் இருக்கும். எனக்குமே அந்த மாதிரி டவுட் இருக்கும். அதுக்காக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கல் எந்த அளவுக்கு வெயிட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைல் வந்து எந்த வகையிலுமே நீங்கள் உடையலை. இப்போ நீங்கள் உடையிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாட்டி இதை வந்து பாருங்க நம்ம வந்து
எத்தனை முறை போட்டாலும் அந்த டைல்ஸ்லாம் உடையது ஈஸி பண்ண தெரியல. டைல்ஸை போது உங்களுக்கு வாங்குறது அப்படியே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்மளோட குடோனு. இப்போ நீங்கள் குடோனில் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லோடிங் டைம்னு ஒரு எடுத்துக்குவோம். இப்போ நீங்கள் வந்து நம்ம கடையை பொறுத்தவரை இந்த கம்பெனியில் வச்சு தான் நம்ம லோட் பண்ணுறோம். உங்களுக்கு டைம் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து லோட் பண்ண முடியுமோ லோட் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து நீங்கள் ஷோரூமில் பார்க்குறது டிசைன்ஸு இது அனைத்துமே டிசைன்ஸ் ஸ்டாக் அவைலபிலிட்டியில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டைல்ஸும் நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்கும். 24 hours நீங்கள் வந்து டைல்ஸ் வந்து எவ்வளோ வேணாலும் டிசைன்ஸ் வேணாலும் எடுக்கலாம் இருக்குங்க. 95% உள்ள டைல்ஸ் எல்லாமே டிஸ்பிளேல என்ன டிசைன்ஸ் பார்த்தீங்களோ அது எல்லாமே ஸ்டாக் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நேரத்தில் நீங்கள் ஆர்டர் கொடுத்தாலும் நீங்கள் ஒரு வெளியூரில் இருக்கிறீங்க, இப்போ டைல்ஸுக்கு மட்டுமே நீ வரணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா தேவையில்லை. டைல்ஸு வாங்கலாம், எலக்ட்ரிக்கல் வாங்கலாம், ப்ளம்பிங் மெட்டீரியல் வாங்கலாம். நம்மள்ட்ட பெயிண்ட்ஸு, ஹார்ட்வேர்ஸு, ப்ளைவுட்டு, டோரு, மால்டு, கிச்சன் நாங்கள் வந்து தஞ்சாவூரில் இண்டஸ்ட்ரியே வச்சுருக்கோம். அப்போ நீங்கள் வந்து ஒரு உங்களோட வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான ப்ராடக்ட்டுமே ஒரு அவைலபிலிட்டி இடத்துல நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் எங்களால் தர முடியும், லோயஸ்ட்டு ப்ரைஸ் தர முடியும். நீங்கள் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உதாரணத்துக்கு வெளியூரில் நான் இருக்கிறேன், இதுக்காக நான் வர முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களோட தேவையான கொட்டேஷன்ஸ் எந்த லிஸ்ட்டு, ப்ளம்பிங் ஜாமானோ, எலக்ட்ரிக்கல் ஜாமானோ, ப்ளஸ் டைல்ஸோ அதுக்கான லிஸ்ட்டு அனுப்பிச்சி விடுங்க. நாங்கள் உங்களுக்கு ரேட் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கோட் கொடுக்குறோம். உங்களோட சாட்டிஸ்ஃபைடு தகுந்த மாதிரி நீங்கள் நேரடியாக வந்து எங்கள்கிட்ட எதை வந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே அவைலபிள் ஐட்டம் தான். இதே மாதிரி எலக்ட்ரிக்கலும் ஐட்டம் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மள்கிட்ட என்னென்ன அவைலபிலிட்டி கிடைக்குங்கிறத எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் இதை எப்படி எங்கள்கிட்ட பை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான உங்களோட வாட்ஸ்அப்பில் எங்களோட நம்பரை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தேவையான கொட்டேஷன்ஸ் லிஸ்ட்டு எங்களுக்கு அனுப்பிச்சி விட்றீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ரீஃபண்ட் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே கொட்டேஷன் போட்டு அனுப்புகிறேன். உங்களோட ப்ரைஸ் நீங்கள் பாருங்கள், எங்களோட கம்பேரிசன் பண்ணுங்கள். நீங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஐட்டம்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீங்கள் வந்து கொரியர் பண்ணிட முடியும். டைல்ஸ்னால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெஹிக்கிள் நியர்பை ஏரியா இருக்கீங்க அப்படின்னா ஒரு வெஹிக்கிள் சின்ன வெஹிக்கிள் ரெடி பண்ணி அனுப்ப முடியும். தேவையுள்ளவங்க கான்டெக்ட் பண்ணி. நன்றி.